வணக்கம் தமிழா. இந்த வீடியோ ஒன்றும் இல்லை, நம்ம பாரம்பரியம் ஜல்லிக்கட்டு பற்றி தான். என் ஃப்ரெண்டு ஏதோ பேசணும்னு சொன்னான், பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜல்லிக்கட்டு பொங்கல் நெருங்கிடுச்சு. ஜல்லிக்கட்டு தான் நார்மல் டாப்பிக்கு. நம்ம பப்ளிக் பிளேஸில் இருக்கோம். இது இங்கே நம்ம சிட்டியில் இருக்கவங்களுக்கு ஜல்லிக்கட்டுனா என்னென்னு அப்படின்னு ஒரு அவேர்னஸில் அவங்க வியூஸ் என்னன்னு கேட்போமே. வாங்க போய் பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க ஒருத்தரும். இது ஜல்லிக்கட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை பற்றி என்ன நினைக்கிறேன் நீ? ஜல்லிக்கட்டு ஆக்சுவலி ஒரு தமிழக வீர விளையாட்டு. அந்த விளையாட்டு மூலமாக தமிழர்களோட வீரத்தை நம்ம வெளிப்படுத்தும். ஜல்லிக்கட்டு வந்து ஒரு தமிழர்களோட வீர விளையாட்டு. இது வந்து பாரம்பரியமாக நடந்துட்டு தமிழ்நாட்டில். அதனால் ஒரு வீர விளையாட்டு அப்போதுலேருந்தே நம்ம தமிழர்கள் விளையாண்டுருக்காங்க. ஓகேடா, நீ என்ன நினைக்கிற ஜல்லிக்கட்டு? நம்மளோட சம்பிரதாயம். என்னதாயம்? சம்பிரதாயம். சம்பிரதாயமாண்டா கேட்டுக்கோங்க. ஜல்லிக்கட்டுங்கிறது பெரிய வீர விளையாட்டு, தமிழரோட பெரிய வீர விளையாட்டு. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக அதுக்கு ஆதரவு இருக்கணும். ஏன்னா அது பாரம்பரிய கலாச்சாரம் இதெல்லாம் அழியக்கூடாது. ஜல்லிக்கட்டு மஞ்சுக்கட்டு இதில் முதல்ல இந்த ஜல்லிக்கட்டு மஞ்சுக்கட்டு அப்புறம் இந்த ரேக்லா ரேஸ் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் அழிஞ்சிட்டு வருது. ஸோ இது வந்து ஜல்லிக்கட்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ இது வந்து அந்த நாட்டு மாடுகள் இந்த மாதிரி காளைகள் இதெல்லாம் வந்து ஒழிக்கிறதுக்காக புதுசாக வந்து அவங்க ஃபாரின் கம்பெனிஸ் கார்பரேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது புது முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு பாரம்பரியம். தமிழ்நாட்டு பாரம்பரியமா? என்ன பண்ணுவாங்க அன்றைக்கி? அன்றைக்கி நம்ம வீரத்தை வெளிப்படுற ஒரு கேம் தான் அது. ஓ, மாடை விட்டு மாடை அடக்குவாங்க, அதான் அவனுக்கு மாடை விட்டு மனுஷன் வீரத்தை தமிழோட பண்பாட்டு கேம்னா அது பார்த்து சொல்லுவாங்க. ஓகே, காளை அடக்கிறது. காளை அடக்கிறது ஒரு வீரமான ஆள் காளை அடக்கிற மாதிரி இருக்கும். ஓ சரி, ஜல்லிக்கட்டு எதுக்காக நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன்? அந்த விளையாட்டு நடத்துறதுனால ஒரு இது தமிழர்களோட வீரத்தையும் அவங்களோட பிரேவ்னஸையும் இப்போ தடை பண்ணணுன்றாங்க, பண்ணக்கூடாதுன்றாங்க. உங்கள் வியூஸ் என்ன? இதை பேஸ் பண்ணி தடை பண்ணுறாங்கன்னா விலங்குகளை துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறது ஒரு முட்டாள்தனம். எப்படின்னா விலங்குகளை வந்து துன்புறுத்துறதுனா இப்போ நம்ம நான்வெஜ் சாப்பிட்றோம், லைக் சிக்கன் மட்டன் பீஃப் எதுனா சாப்பிட்றாங்க. இன்னும் கொரியான் இந்த மாதிரி சைனீஸ் கண்ட்ரீஸில் நாயை கூட வெட்டி சாப்பிட்றாங்க, ஈவன் பாம்பு சாப்பிட்றாங்க. அதெல்லாம் சாப்பிடும்போது அதெல்லாம் கூட கொடுறோம். அதையும் தடை பண்ணாமல் இதையும் தடை பண்ணுறாங்க. டேய், ஜல்லிக்கட்டு நடத்தலாமா நடத்தக்கூடாதா? நடத்தலாம். சப்போர்ட் நீங்கள் ரெண்டு பேருமே நடத்தலாம். சூப்பர். ஜல்லிக்கட்டு எதுக்காக நடத்தணும்னு சொல்லிட்டு விடுவா? எதுக்காக நம்ம வீரர்களோட பழக்கத்துக்காக. வெறும் வீர விளையாட்டு, பண்பாடு அதை தவிர வேறு எதுவுமே இல்லைல்ல? இல்லை. அவங்களுடைய இதனால அவங்க இது மாதிரி ஒழிக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நம்ம இப்போ இதுதான் அந்த கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்துச்சு இல்லையா, இந்த ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாம் போயிட்டு கூல் ட்ரிங்க்ஸ் கோக்கோலாம் நல்லா வந்துச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி நாட்டு மாடுகள் இந்த நாட்டு பாலுங்கெல்லாம் அழிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க புதுசாக இம்போர்ட் பண்ணலாம், பேக்கெட் பால் அந்த மாதிரிலாம் வந்து இம்போர்ட் பண்ணலாம். ஸோ அதை வந்து இந்தியா ஃபுல்லாக கார்பரேட் பேசிஸ் ஆகும். ஸோ அதுக்காக வந்து ஜல்லிக்கட்டு மாடு வந்து தடை பண்ணும் அப்படிங்கிற ஒரு பேசிக்காக முயற்சி பீட்டா அப்படின்னு எடுத்துருக்காங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் தான் இது முன்னால் வந்து எடுத்து நடத்தணும். இப்போ ஜல்லிக்கட்டு எதுக்கு பண்ணுறாங்க, என்ன யூஸ்? ஜல்லிக்கட்டு வந்து சில கிராமத்துலலாம் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி தரணும்னா இந்த கால் எடுக்கணும், அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி தரோம். நானும் அதானா? நீயும் அதானா? இல்லை, அதெல்லாம் இல்லை, அவனும் அந்த படத்தை பார்த்து சொல்கிறான். அவரே படத்தை பார்த்து என்ன நினைக்கிறேன்? லைக் இது நடந்தது கரெக்டா இல்லை தப்பா? கரெக்டா? நீ இப்போ யாராவது உங்ககிட்ட வந்து ஜல்லிக்கட்டுனா கேட்டாங்கன்னா கரெக்டுன்னு வேணும். கரெக்டு. இது தடம்லாம் பண்ணக்கூடாது. தடைலாம் பண்ணக்கூடாது. நடக்கணும், ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக நடக்கணும். சப்போர்ட் பண்ணுறேன். நடத்தலாம். இப்போ நடத்த வேணாம், அதெல்லாம் தேவையில்லாமல் அடிப்பட வேணான்ற அடிப்படுறாங்க. அது இல்லாமல் குடலில் கிஞ்சி. உன் பேர் என்னடா? ஹரிஹரன். வெல்வி. உன் பேர்டா? ஆகாஷ். என் பேர் நவீன். செந்தில்குமார். என் பேர் கார்த்திகேயன். மோகன். உன் பேர்டா? அசார். கடைசி வரைக்கும் தம்பி பேசல, இவன் பேரையும் எடுத்துக்கோங்க. உன் பேர் என்னடா? இது மட்டும் கரெக்டாக சொல்லிட்டான். யோகராஜ். ரிசீவ் பண்ணிக்கோங்க. மியூசியம் இருக்கு, ஜல்லிக்கட்டை சப்போர்ட் பண்ணுறோம். மியூசியம் ஊர்னா தமிழோட ஜல்லிக்கட்டு பெருமை தெரியும். மியூசியம் ஊருக்கு ஜல்லிக்கட்டை சப்போர்ட் பண்ணு. ஜல்லிக்கட்டு இது வரைக்கும் நம்ம கேட்டவங்ககிட்ட பார்த்தவங்ககிட்ட எல்லோரும் பேசுறதுல சில பேர் வேணான்றானுங்க, சில பேர் வேணும் அப்படின்றாங்க. நான் நடுவில் கூட ஒரு டாக்டர்ஸ்லாம் பார்த்துருங்க, அவங்களாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இது அவங்களுக்கு நாங்கள் எஜுகேட் பண்ணுறோமோ இல்லையோ, அவங்க எங்களுக்கு நிறைய எஜுகேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ நான் பேசணும், அதை பற்றி பேசணுன்னா என்ன சொல்கிறது, பழைய காலத்தில் வந்து ஜல்லிக்கட்டுன்றது வந்து வீர விளையாட்டு இப்படி தான் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் இதை வந்து சிட்டியில் நடத்துகிறதே இல்லை, சிட்டியில் நடத்த முடியாது. ஏன்னா ப்ராப்ளமாக பார்த்தா வில்லேஜில் மட்டுமே நடத்திருந்தாங்க.
வில்லேஜில் நடத்திட்டு அது வந்து சிட்டியில் இருக்கும் வில்லேஜில் இருக்கவங்களுக்குலாம் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு நிறையா. இப்போ வந்து சிட்டியில் இருக்கவங்க அதை புதுசாக பார்க்குறாங்க, வேணான்னு பார்க்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என் கருத்து என்னென்னா, ஜல்லிக்கட்டுன்றது வந்து நடத்துறது தப்பு இல்லை. மாடர்ன் டேஸில் அதுக்கு நிறைய ஊசி போட்டு அதை துன்படுத்தி அப்படி நடத்துகிறாங்க, அதுதான் வேணான்றோம். நாங்கள் கேட்டவங்ககிட்ட நிறைய பேர் அதான் சொன்னோம். நிறைய பேருக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஆனால் எதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் என்னன்னு அவங்களுக்கே தெரியல. கொஞ்சமாக எஜுகேட் ஆகலாம். முன்னோர்கள் இது பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு எல்லாம் சொல்கிறாங்கல்ல, இதுவும் கரெக்டாக தான் இருக்கும். எஜுகேட் ஆகும், பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் பண்ணலாம். மியூசியம் இருக்குது, ஜல்லிக்கட்டை சப்போர்ட் பண்ணுறோம். ஓகே, ஆக்சுவலாக ஜல்லிக்கட்டுனா என்ன? பாரம்பரிய விளையாட்டு, வீர விளையாட்டு சொல்லிட்டு நிறையா இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து அஃபென்ஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க, நிறைய பேர் அஃபென்ஸும் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜல்லிக்கட்டை ஸ்டாப் பண்ணிட்டோன்னா ஆக மொத்தம் என்ன ஆகுனா, ஏற்கனவே இருக்கிற ஃபார்மர்ஸ், அந்த மாடு மேய்க்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஃபுல் லாஸில் போகும். ஏன்னா இந்த காளை மாடு தான் வந்து பசு மாடு ரீப்ரொடக்ஷன் ஆகி ஸோ நம்மளுக்கு வந்து நிறையா மில்க் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ மில்க்லேயே பார்த்தீங்கன்னா 2 வகை இருக்குது. ஸோ A1 மில்க், A2 மில்க். இப்போ A1 மில்க்னா இம்போர்ட்டட் ஆன மில்க்கு, ஸோ நம்ம ஃபாரின் கம்பெனிஸ் கிட்டேருந்து வாங்குகிறோம். இது A2 மில்க்னா நம்ம நாட்டோட மில்க்கு, ஓகேவா? அந்த மில்க்கு நம்ம தான் இப்போ குடிச்சிட்ருக்குறோம். அதை நம்ம குடித்தோம்னா நம்ம டயபிட்டிஸே வராது. எக்ஸாம்பிள், நம்ம A1 மில்க் எதுவுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சோன்னா சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்மளுக்கு சுகர் வந்துடும் எல்லாருக்குமே. நம்ம நேட்டிவோட நம்ம காளை மாடு, ஸோ நம்ம தான் அதை காப்பாற்றணும். இப்படியே அந்த காளை மாட்டை வந்து அவங்க விற்றுட்டாங்கன்னா ஈஸியாக அவங்க கொலை பண்ணிவிடுவாங்க. நம்மளுக்கு நேட்டிவ் எல்லாம் அழிஞ்சிட்டு அவங்கக்கிட்டேருந்து நம்ம வந்து மில்க் ப்ரொடக்ஷன் வாங்குற நிலைமைக்கு வந்துடும். ஸோ இதுலேயே நம்ம அடிமைத்தனம் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம ஜல்லிக்கட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறது? நம்ம எல்லாம் சிட்டி பீப்புள், நம்மளால் காளை மாட்டை வந்து வாங்கி நம்ம மெயின்டைன் பண்ணி நம்ம மில்க்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அவங்ககிட்டலாம் வந்து ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச டவுன் இல்லைனா வில்லேஜஸ், நான் புவர் ஃபார்மர்ஸ் கிட்ட போய் நீங்கள் அவங்ககிட்ட ஃபண்ட்ஸை வந்து கொடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து லாஸஸ் வந்து காம்பன்சேட் ஆகும். ஸோ அவங்க திரும்பியும் வந்து அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், நம்மளுக்கு சப்போர்ட் இருக்குது சொல்லிட்டு அவங்க இன்னும் நல்லா ட்ரூவாக அவங்க ஜாபாக பார்ப்பாங்க. ஸோ நம்மளுக்கும் நன்மையான மாதிரி இருக்கும், நம்ம பாரம்பரியத்தை காப்பாற்றுற மாதிரியும் இருக்கும். ஸோ 5 10 சின்ன பசங்கன்னா அவங்க காலேஜஸ் இல்லை ஸ்கூல்ஸில் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச ஓல்டு ஃபார்மர்ஸ் கொடுங்க. இதே கொஞ்சம் பெரியவங்க ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு அட்லீஸ்ட் மினிமம் 100 above இல்லைனா 500 above. இப்போ வயசு பசங்க சொல்ல தேவையில்ல, அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணுற காசு ஒரு வாட்டி இங்கே புவர் ஃபார்மர்ஸ் கொடுத்தா போதும், அவங்க நல்ல நன்மை அடைவாங்க. ஸோ இதனோட கடைசி விஷ். ஸோ உங்களால் முடிஞ்சது பண்ணுங்கள். தேங்க்யூ. மியூசியம் முறுக்கு ஜல்லிக்கட்டுக்கு சப்போர்ட் பண்ணு.